வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 24 மற்றும் 25 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அனைவருக்குமே இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, சரி வாங்க. ஃபஸ்ட்டு, ஐநா சபை எந்த ஆண்டை உலக ஒட்டக ஆண்டாக அறிவித்தது? இதற்கான ஆன்சர் 2024. அவன் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் அமைப்பு இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கேம்லிட்ஸ், அதாவது உலக ஒட்டக ஆண்டு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. உலக அளவில் 90க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்கிற வீடுகளில் ஒட்டகங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி FAO அமைப்பு சொல்லியிருக்காங்க. என்ன தாக்கம் அப்படின்னா, பல்வேறு நாடுகளுடைய பொருளாதார தேவையை இந்த ஒட்டகங்கள் தான் நிறைவேற்றுது. நிறைய நாடுகளில் ஒட்டகங்களை இறைச்சிக்காக வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த நாடுகளில் போக்குவரத்து தேவையை நிறைவேற்றுறதுமே ஒட்டகங்களாக தான் இருக்குது. அப்போது ஒட்டகத்துடைய முக்கியத்தை பற்றி உலக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தினத்தை ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி யுனெஸ்கோ அமைப்பு இவங்க கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இஃப்தார் நோன்பு அப்படிங்கிற நோன்பை இணைத்திருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய தொழுகை நோன்பு. அடுத்தது, ராஜு ஆரோக்கியஸ்ரீ என்ற காப்பீடு திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தெலங்கானா. இப்போ தெலங்கானா பார்த்திங்க அப்படின்னா ராஜு ஆரோக்கியஸ்ரீ ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதென்ன அப்படின்னா, சேவை துறையில் தற்காலிக பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான். இப்போது சில சர்வீஸ் செக்டார் கம்பெனிஸில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டெம்பரரி பேஸில் தற்காலிகமாக சிலரை வேலைக்கு அமர்த்துவாங்க. அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு எல்லாமே வழங்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்காக ரூபாய் 10 லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு தெலங்கானா அரசு அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ மாதிரி உணவு விநியோக பணியாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு, அதுக்கப்புறம் வாடகை கார் ஓட்டுநர்கள், அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்டுநர்கள், இவங்களுக்கெல்லாம் ரூபாய் 5 லட்சம் விபத்து காப்பீடு வழங்குறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஒருவேளை ஸ்விக்கி, சொமேட்டோ ஓட்டுற யாராவது ஒருத்தங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்காக ரூபாய் 5 லட்சம் வரைக்கும் நாங்கள் விபத்து காப்பீடுக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தெலங்கானா அரசு அறிவிச்சிருக்காங்க. தெலங்கானாவுடைய முதல்வராக இப்போது பதவியேற்றவர் ரேவந்த் ரெட்டி அப்படிங்கிறவர். அடுத்தது, இந்தியாவில் கருப்பு நிற புலிகள் உள்ள ஒரே மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. நம்ம இந்தியாவிலேயே கருப்பு நில புலிகள் ஒடிசாவில் இருக்கிற சிம்பிளிபால் வனப்பகுதியில் மட்டும்தான் இருக்குது. மொத்தமாகவே 10 புலிகள் தான் இருக்குது. எதனால் இது கருப்பு கலரில் கோடு இந்த மாதிரி இடையில இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய செல்களில் ஏற்பட்டிருக்கிற மரபணு மாற்றம் தான் காரணம். இந்தியாவில் புலிகள் அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக இருக்கிற மாநிலம் அது மத்திய பிரதேசம். இந்தியாவில் இருக்கிற மொத்த புலிகள் அப்படின்னா 2022 ஆண்டுடைய ரிப்போர்ட் படி 3682. இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC Group 1, Group 2, Group 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது, அதே மாதிரி ரெகுலர் பேட்சஸும் இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் இது வரைக்கும் நிறைய பேர் TNPSC எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. நீங்களுமே ஜாயின் பண்ணி பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச்சஸ் சென்னையில் இருக்கிற அண்ணா நகரில் இருக்குது, அதே மாதிரி சென்னையில் கேளம்பாக்கத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் ராமநாதபுரத்தில் பேரையூரில் இருக்குது. இதை தவிர ஆன்லைன் கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, பாரம்பரிய மருத்துவம் குறித்த முதல் உலகளாவிய உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் காந்தி நகர். இந்திய பாரம்பரிய மருத்துவம் சாதனை, அதாவது 2023 ஆண்டில் நம்ம இந்திய பாரம்பரிய மருத்துவத்துறை என்னென்ன சாதனை படைத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா WHO அமைப்புடைய பாரம்பரிய மருத்துவம் குறித்த முதல் உலகளாவிய உச்சி மாநாடு அது நம்ம இந்தியாவில் தான் நடைபெற்றது. நம்ம குஜராத்துடைய தலைநகரான காந்தி நகரில் தான் நடைபெற்றது. அங்கே குஜராத் பிரகடனம் அப்படிங்கிற ஒன்றுமே ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ எக்ஸாமில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, குஜராத் பிரகடனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம், அல்லது குஜராத் பிரகடனம் அப்படிங்கிறது எந்த மாநாடில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேவா? குஜராத் பிரகடனம் அப்படின்னா என்னென்னா, இது பாரம்பரிய மருத்துவம் தொடர்பானது அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதுக்கப்புறம் இது எந்த மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, குளோபல் சமிட் ஆன் ட்ரெடிஷ்னல் மெடிசன், அதாவது பாரம்பரிய மருத்துவம் குறித்த உலகளாவிய உச்சி மாநாடு குஜராத்தில் நடைபெற்றதில் தான் ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போது ஆயுஷ் அமைச்சகத்துடைய முதல் சிந்தனை முகாம் அது அசாமுடைய காசிரங்கா தேசிய பூங்காவில் நடைபெற்றது. அதுக்கப்புறம் இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா 9வது சர்வதேச யோகா தினத்தை நம்ம கொண்டாடி இருந்தோம்.
அதற்காக யோகாவின் பெருங்கடல் வளையம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனுடைய அடிப்படையில் 3500 கடற்படை வீரர்கள் 35,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு போய் சர்வதேச கடலில் யோகா தூதர்களாக பயணம் பண்ணாங்க. இப்படி பயணம் பண்ணது ஒரு கின்னஸ் சாதனை. இவங்க பல்வேறு நாடுகளுக்கு போய் அங்கே இருக்கிற வீரர்கள் கூட எல்லாம் பேசி அதுக்கப்புறம் அவங்களையுமே ஈடுபடுத்தி அவங்க கூட யோகா நிகழ்ச்சிகள் வந்து நடத்தினாங்க. இதுதான். அதுக்கப்புறம் பாரம்பரிய மருத்துவம் குறித்த முதல் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய மாநாடு அது அஸ்ஸாமுடைய குவஹாட்டி நகரில் நடைபெற்றது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு ஆயுஷ் விசா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகம் பண்ணாங்க. இது இந்த ஆண்டு தான் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய மருத்துவ முறைகள்னு சிலதெல்லாம் இருக்குல்ல, ஆயுர்வேதா, யுனானி, அப்புறம் யோகா, சித்தா, இந்த மாதிரி சில மருத்துவ முறைகள்லாம் இருக்குல்ல, அந்த முறைகளில் இந்தியாவுக்கு வந்து சிகிச்சை பெறுவதற்காக வெளிநாட்டினர் சிலர் வருவாங்க. அந்த மாதிரி வெளிநாட்டினர்கள் சிலர் வருவாங்கல்ல, அவங்களுக்கு வழங்கப்படுற விசாவுடைய பேர் தான் இந்த ஆயுஷ் விசா அப்படிங்கிறது. அடுத்தது, தற்போது எங்கு 1,00,000 பேர் பங்கேற்ற கீதை பாராயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கொல்கத்தா. இப்போது கொல்கத்தாவில் பிரிகேட் அணிவகுப்பு மைதானம் அப்படிங்கிற ஒரு மைதானம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சுமார் 1,00,000 பேர் பகவத்கீதையை வாசித்தாங்க. இதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கிற சூரத் நகரில் இந்த ஆண்டு யோகா தினம் அன்னைக்கு 1.53 லட்சம் பேர் ஒரே இடத்துல யோகா நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க. அது கின்னஸ் சாதனையாக பதிவு செய்யப்பட்டது. உங்களுக்கான கேள்வி, உலக யோகா தினம் அப்படிங்கிறது என்றைய தினம், எந்த தினம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, 19வது மின் வாகன கண்காட்சி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இப்போ 19வது இவி எக்ஸ்போ 2023 ஆண்டிற்கானது இப்போ நடைபெற்றது. எங்கே அப்படின்னா டெல்லியில் தான் நடைபெற்றது. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா நிதின் கட்கரி. அவர் தான் இதை திறந்து வைத்தார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2030 ஆண்டுக்குள்ளாடி இந்தியாவில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 1 கோடி எலக்ட்ரிக் வாகனங்கள் வந்து விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் 5 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, 85வது தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சிராக் சென். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 85th சீனியர் நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. எங்கே அப்படின்னா அஸ்ஸாமுடைய குவஹாட்டி நகரில் தான் நடைபெற்றது. இதில் ஆடவர் பிரிவில் சிராக் சென் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. மகளிர் பிரிவில் அன்மோல் கார்ஃப் அப்படிங்கிறவங்க சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காங்க. அடுத்தது, சில ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். ஒடிசா மாநிலத்துடைய முன்னாள் ஆளுநராக இருந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். இதே மாதிரி இவர் என்னென்ன பணிகளில் இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய முன்னாள் தலைமை செயலாளராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்துடைய ஆட்சியராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் யுனிசெஃப் அமைப்பு இருக்குல்ல, அதோடைய நிர்வாக குழுவுடைய உறுப்பினராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நியூயார்க்கில் யுனிசெஃப் உடைய திட்டக்குழுவுடைய துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய பொறுப்புகளில் முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர். இப்போ இவர் மரணம் அடைந்துட்டார். அடுத்தது, இப்போது ப்ளூம்பர்க் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அமெரிக்காவை சேர்ந்த அமைப்பு, இவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, வெளிநாடுகளை சேர்ந்தவங்க ஆசியாவில் வாழ சிறந்த நகரம் எது அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் இது. இதில் முதலிடம் பிடித்தது எது அப்படின்னா ஜப்பானுடைய தலைநகரான டோக்கியோ நகர். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் வெற்றி, அதாவது நம்ம இந்திய மகளிர் அணி முதலாக டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேவா? இது எங்கே, இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா மும்பையில் வான்கடை மைதானம் இருக்குல்ல, அங்கே தான் நடைபெற்றது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம், இது டிசம்பர் 24 நேஷனல் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் டே. எதனால் டிசம்பர் 24 இந்த தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா 1986 டிசம்பர் 24 நுகர்வோர் உரிமை சட்டம் வந்து நிறைவேற்றியிருந்தாங்க. இதை கோப்ரா சட்டம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், சாட்டா கோப்ரா ஆக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உலக நுகர்வோர் தினம் அப்படிங்கிறது மார்ச் 15 ரெண்டுலேயுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்தது நல்லாட்சி தினம் டிசம்பர் 25 குட் கவர்னன்ஸ் டே. இது முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவருடைய பிறந்த தினம் டிசம்பர் 25 அடல் பிஹாரி வாஜ்பாய், இவர் நம்ம இந்தியாவுடைய 10வது பிரதமர். ஓகே, இது வந்து நம்ம இந்தியாவில் மட்டும்தான் கடைபிடிக்கிற ஒரு தினம். இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதத்திற்கு முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இருக்க கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தே பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் எக்ஸாம் ஜூன் மாதம் வருது அப்படின்னா
2023 மே மாதத்திலிருந்து 2024 மே மாதம் வரை இருக்கிற ஒவ்வொரு மாதத்திற்கும் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாருங்கள். அது வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அதை ஒவ்வொரு மாதத்திற்கும் முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாலே போதும். அதிலே எல்லாமே கவர் ஆயிரும். ஓகேவா? இனி ரிவிஷன் பார்க்கலாம். ஐநா சபை எந்த ஆண்டை உலக ஒட்டக ஆண்டாக அறிவித்தது? இதற்கான ஆன்சர் 2024. அடுத்தது, ராஜு ஆரோக்கியஸ்ரீ என்ற திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தெலுங்கானா. அடுத்தது, இந்தியாவில் கருப்பு நிற புள்ளிகள் உள்ள ஒரே மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. அடுத்தது, பாரம்பரிய மருத்துவம் குறித்த முதல் உலகளாவிய உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் காந்தி நகர். அடுத்தது, தற்போது எங்கு 1 லட்சம் பேர் பங்கேற்ற கீதை பாராயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கொல்கத்தா. இதில் பாராயணம் அப்படிங்கிறது வாசிக்கிறது தான். ஓகேவா? அடுத்தது, 19வது மின் வாகன கண்காட்சி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. அடுத்தது, 85வது தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சிராக்சன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கி கேட்ட கொஸ்டின்ஸ்லேயுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.